இனிமே நம்ம சேனல்ல வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த ஃபண்டமெண்டல் சீரியஸ்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி ஒரு வீடியோ போலான்னு இருக்கேன். ஸோ இந்த சீரியஸ்ல தான் ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, லைக் மார்க்கெட் கேப்னா என்ன, மார்க்கெட் கேப் எப்படி கால்குலேட் பண்றாங்க, அண்ட் ஆல்சோ டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட் கேப் எப்படி இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு இமேஜ் ஷோ பண்றேன். இங்க பாருங்க, ஒரு ரெண்டு இமேஜ் ஷோ பண்றேன். ஒன்று வந்து சியட் டயர்ஸோட கம்பெனி, ஓகே. இன்னொன்று ஆல்சோ அப்போலோ டயர்ஸோட கம்பெனி. இந்த சியட் டயர்ஸோட கம்பெனியோட பிரைஸ் எவ்வளவு, ஒரு ஷேரோட பிரைஸ் எவ்வளவு போயிட்டு இருக்குன்னா 3770 ரூபா போயிட்டு இருக்கு. மார்க்கெட்ல 3870 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு சியட் டயர்ஸோட பிரைஸ். அப்போலோ டயர்ஸோட ஷேர் பிரைஸ் எவ்வளவு போயிட்டு இருக்கு, 507 ரூபா போயிட்டு இருக்கு. ஸோ நீ இந்த ரெண்டு கம்பெனி கம்பேர் பண்ணி பாருங்க, இந்த ரெண்டு கம்பெனில எது பெரிய கம்பெனி. இல்ல மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் பார்த்துருப்பீங்க இந்த ரெண்டு கம்பெனி என்ன திங்க் பண்றீங்க, அப்போலோ டயர் லைக் அப்போலோ கம்பெனி சின்ன கம்பெனி, சிஎட் டயர்ஸ் தான் பெரிய கம்பெனி நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா ரியாலிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா அப்போலோ டயர்ஸ் தான் பெரிய கம்பெனி தவிர சிஎட் வந்து சின்ன கம்பெனி. நீங்க வந்து கேட்பீங்க, ஏன் ப்ரோ கிட்டத்தட்ட இது 3770 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு இது, ஆனா இது பார்த்தா 507 ரூபாய்க்கு தான் போகுது, நீங்க எப்படி இது பெரிய கம்பெனி சின்ன கம்பெனின்னு சொல்றீங்கன்னு கேட்பீங்க. ஸோ அது எப்படி நம்ம சொல்றோம்னா, மார்க்கெட் கேப்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ஃபண்டமெண்டல் அனலைஸ் படி பாத்தீங்கன்னா மார்க்கெட் கேப்னு ஒரு இது இருக்கு, டேம் இருக்கு. ஸோ அந்த மார்க்கெட் கேப்பை பேஸ் பண்ணி தான் இந்த கம்பெனி பெரிய கம்பெனியா இல்லை சின்ன கம்பெனியா, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்லுவாங்க, ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் மார்க்கெட் கேப்பை பொறுத்தவரை. இங்கே பாருங்க, சிஎட் டயரோட மார்க்கெட் கேப் எவ்வளோ இருக்கு, 15,704 கோடி தான் இருக்கு. அதே அப்போலோ டயர்ஸை பாருங்க, 32,269 கோடி இருக்கு. ஸோ இதோட டபுள் மடங்கு அப்போலோ டயர்ஸ் இருக்கு. பட் ஆனால் அப்போலோ டயர்ஸோட ஷேர் பிரைஸ் வந்து அது லைக் கம்மியா இருக்கு. சிஎட்ஐஎஸோட ஷேர் பிரைஸ் அதிகமா இருக்கு. ஸோ இந்த மார்க்கெட் கேப் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட் கேப்னா என்ன, அந்த ஃபண்டமெண்டல் அனலைஸ் பட மார்க்கெட் கேப்பை பேஸ் பண்ணி தான் மோஸ்ட் ஆஃப் இன்வெஸ்டே பண்ணுவோம். லைக் இது மிட் கேப்பா இருந்தா கொஞ்சம் ஆவரேஜ் ரிஸ்க் இருக்கும், லார்ஜ் கேப்பா இருந்தா ஒரு மிட் லெவல்ல ரிஸ்க் இருக்கும். அண்ட் ஆல்சோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இன்வெஸ்டே பண்ணுவோம். ஸ்மால் கேப்பா இருந்தா ஹை ரிஸ்க் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இன்வெஸ்டர் பண்ணுவாங்க, ஓகேவா. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மார்க்கெட் கேப் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க உங்களுக்கு ஷோ பண்றேன். இங்க பாருங்க, மார்க்கெட் கேப் வந்து கால்குலேட் பண்றதுக்கு இதான் ஃபார்முலா. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் தான் ஒன்றும் இல்லை. இப்போ கரண்டா மார்க்கெட்ல அந்த பிரைஸ், ஒரு ஷேரோட பிரைஸ் எவ்வளோ ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்ல, அந்த பிரைஸ் இன்டூ டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ். இந்த கம்பெனிக்கு இன்னும் ஒரு ஷேர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த கம்பெனி வந்து இவ்வளோ ஷேர்ஸ் நாங்கள் ரிலீஸ் பண்றோம், மொத்தமா 100 கோடி ஷேர்ஸ் ரிலீஸ் பண்றோம், 200 கோடி ஷேர்ஸ் ரிலீஸ் பண்றோம், இது இவ்வளோ இந்த கம்பெனிக்கு இவ்வளோ ஷேர்ஸ் தான் கரண்டா இப்போ இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஷேர்ஸ் கவுண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கவுண்ட் இன்டூ கரண்ட் பிரைஸோட இது பண்ணுவாங்க. ஸோ அதை கால்குலேட் பண்ணா ஒரு நம்பர் வரும், அதுதான் வந்து மார்க்கெட் கேப்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். இங்க பாருங்க, ஒரு ஷேரோட பிரைஸ் எவ்வளவு போட்டிருக்கு, 100 ரூபா போட்டிருக்கு, ஓகேவா. அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ்னா மொத்தமா அந்த கம்பெனில எவ்வளவு ஷேர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனில மொத்தமா வந்து ஒரு 100 கோடி ஷேர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம எப்படி கால்குலேட் பண்றோம், முன்னாடி ஒரு ஃபார்முலா பார்த்தோம்னா அதே ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் கால்குலேட்டே பண்றோம். எவ்வளோ ஷேரோட பிரைஸ் ஒரு 100 ரூபா இன்டூ 100 கோடி ஷேர்ஸ் மொத்தமா இருக்கு. ஸோ மார்க்கெட் கேப் எவ்வளவு வருது, இப்போ 10,000 கோடி மார்க்கெட் கேப் வருது. ஸோ அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் என்னது, 10,000 கோடி, ஓகேவா. ஸோ அந்த மார்க்கெட் கேப்பை பேஸ் பண்ணி தான் இது பெரிய கம்பெனியா இல்லை சின்ன கம்பெனியா சொல்கிறோம், ஓகேவா. ப்ரைஸை பேஸ் பண்ணி சொல்லலாம், அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸை நம்ம பார்க்கறது இல்லை தவிர மார்க்கெட் கேப் தான் மேட்டர் அந்த கம்பெனியை பொறுத்தவரை, ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், நீங்கள் நினைக்கிறீங்க சிஎட் டயர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 3,800 ரூபா 770 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, அது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ என்ன ஆயிருக்கும் அந்த சிஎட் டயர் கம்பெனியில் பொறுத்தவரை, இந்த சிஎட் டயர்ஸில் கம்பெனி வந்து மொத்தம் ஷேர்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதனால வந்து ஷேர்ஸ் கம்மியாக இருக்குது, ப்ரைஸ் அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, ஓகேவா. இந்த அப்போலோ டயர்ஸை பொறுத்தவரை ஷேர்ஸ் அதிகம். ஸோ அதிகமாக இருக்கனால ப்ரைஸ் வந்து ஒரு மார்க்கெட் லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது வந்து ஐஎஸ் மார்க்கெட் கேப்பில் இருக்கு. ஸோ இப்படி பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கால்குலேட்டே பண்ணுறோம், ஓகேவா. இந்த கம்பெனியை பொறுத்தவரை சிஎட் டயர்ஸ் தான் சின்ன கம்பெனி தவிர அப்போலோ வந்து பெரிய கம்பெனி, ஓகே. ஸோ ப்ரைஸ் நம்ம பார்க்க போகிறது இல்லை, ஓகேவா. ஸோ இதுதான் இது, நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்க, ஜஸ்ட் பாருங்க, செகண்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இங்கே பாருங்க, ஷேர் பிரைஸ் 100 இருக்கு, ஓகே. அதே எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட்ல என்ன பார்த்துருக்கோம், ஷேர் பிரைஸ் வந்து 100 தான் இருந்துச்சு, அதே 100 ரூபாய் தான், ஓகேவா. ஆனால் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் பாருங்க, 10 கோடி தான் இருக்கு, ஓகேவா. அதை கால்குலேட் பண்ண எவ்வளவு வருது, 1000 கோடி தான் வருது. ஸோ மார்க்கெட் கேப் பேஸ் பண்ணுங்க, ஒரே பிரைஸ் ரெண்டுமே. எக்ஸாம்பிள் ஒன்லயும் என்ன பார்த்தோம், ஒரே பிரைஸ்ல பார்த்துருப்போம். இங்க பாருங்க, எக்ஸாம்பிள் ஒன்லயும் ஒரே பிரைஸ் தான், எக்ஸாம்பிள் டூலையும் ஒரே பிரைஸ் தான். பட் என்ன, அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் வந்து கம்மி இதுல, எக்ஸாம்பிள் டூ பொறுத்தவரை. ஸோ எக்ஸாம்பிள் ஒன்னை பொறுத்தவரை அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் வந்து அதிகம். ஸோ இங்க மார்க்கெட் கேப்ல வருது 10,000 கோடி வருது, இதுல பாருங்க 1000 கோடி தான் வருது. ஸோ இதுதான் மேட்ரு, மார்க்கெட் கேப் வந்து இப்படிதான் கால்குலேட் பண்ணுமே, ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட் கேப்பை பொறுத்தவரை 3 டைப் இருக்கு. ஒன்று என்னன்னா லார்ஜ் கேப்னு சொல்லுவாங்க, மிட் கேப்னு சொல்லுவாங்க, ஸ்மால் கேப்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஷோ பண்றேன். இங்க பாருங்க, லார்ஜ் கேப் வந்து 20,000 கோடியிலேருந்து 20,000 கோடிக்கு மேல இருக்கிறது எல்லாமே லார்ஜ் கேப் கம்பெனி. நம்ம ஒரு ஃபார்முலா பேஸ் பண்ணி பார்த்தோம்ல, அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி ஒரு நம்பர் வரும். அந்த நம்பர் வந்து 20,000க்கு மேல இருந்துச்சுன்னா அது லார்ஜ் கேப் கம்பெனின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. அதுவே வந்து 5,000 கோடியிலேருந்து 20,000 கோடிக்குள்ள இருந்துச்சுன்னா மிட் கேப் கம்பெனி. அதுவே வந்து 5,000 கோடிக்கு கீழே கம்மியா இருந்துச்சுன்னா ஸ்மால் கேப் கம்பெனி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்வெஸ்ட் ஆஸ் எ இன்வெஸ்டரா
எதில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்கன்னு கேட்பீங்க. ஆஸ் எ இன்வெஸ்டராக உங்களுக்கு வந்து நிறைய டைப் ஆஃப் இன்வெஸ்டர் இருப்பாங்க. ரிஸ்க் கம்மியாக இருக்கிற இன்வெஸ்டர் இருப்பாங்க, ரிஸ்க் அதிகமாக இருக்கிற இன்வெஸ்டர் இருப்பாங்க. ஓகே, உங்களுக்கு வந்து ரிஸ்க் கம்மியாகவும் இருக்கணும், ரிட்டர்ன் ஒரு ஆவரேஜாக வந்தால் பரவாயில்ல. எஃப்டியை கம்பேர் பண்ணுறப்ப எனக்கு நல்ல ஒரு ஆவரேஜ் ரிட்டர்ன் வந்தால் பரவாயில்ல நீங்கள் திங்க் பண்ணுற இன்வெஸ்டராக இருந்துச்சுன்னா நீங்கள் லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? அதுவே வந்து எனக்கு ரிஸ்க் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் அதிகமாக எடுக்கணும், பட் வந்து ரிட்டர்னும் கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் வரணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா மிட் கேப்பில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? அதுவே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எனக்கு வந்து ரிஸ்க் நான் எவ்வளோ ரிஸ்க் வேணால் எடுக்க தயாராக இருக்கேன், ஆனால் ரிட்டர்ன் எனக்கு நிறையா வரணும். ஓகே, நீ அப்படி திங்க் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 5,000 கோடிக்குள்ள இருக்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், லார்ஜ் கேப்பை பொறுத்தவரை ரிஸ்க் கம்மி, மிட் கேப்பை பொறுத்தவரை ஆவரேஜ் ரிஸ்க், ஸ்மால் கேப்பை பொறுத்தவரை அதிக ரிஸ்க். ஸோ இதுதான் இந்த கேட்டகரி. ஓகேவா? ஏன் அப்படி ரிஸ்க் அதிகம் சொல்றேன்னா, இப்போ 5,000 கோடி வந்து 10,000 கோடி ஈஸியாக ஆயிடலாம். அதுவே ஒரு லட்சம் கோடி 2 லட்சம் கோடி வந்து அடுத்து 4 லட்சம் கோடியா டபுள் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதுதான் மேட்டர். ஸோ லார்ஜ் கேப் வந்து டபுள் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், மிட் கேப் வந்து டபுள் ஆகிறதுக்கு கொஞ்சம் இன்னும் கம்பேர் பண்ண லார்ஜ் கேப்பை கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆயிரும். பட் ஸ்மால் கேப்பை கம்பேர் பண்ணுறப்ப கம்மியாக தான் ஆகும். ஸோ அந்த கேட்டகரியில் தான் அது வந்து ரிஸ்க் ரிவார்ட் நம்ம ரேஷியோ இது கால்குலேட்டே பண்ணுறோம். ஓகேவா? இங்கே அந்த டேபிளில் நான் கரெக்டாக ஷோ பண்ணியிருப்பேன். இங்கே பாருங்கள், லார்ஜ் கேப்பை பொறுத்தவரை லோ ரிஸ்க், ரிட்டர்ன் வந்து ஸ்டேபிள் ரிட்டர்ன். ஓகேவா? மிட் கேப்பை பொறுத்தவரை மீடியம் ரிஸ்க், குட் ரிட்டர்ன். ஓகேவா? ஸ்மால் கேப்பை பொறுத்தவரை ஹை ரிஸ்க் வந்து ஐயா இருக்கும், ரிட்டர்னும் ஐயா இருக்கும். ஓகேவா? ஸோ உங்கள் ஆஸ் எ இன்வெஸ்டர் இருக்கப்போ இதெல்லாம் ஜஸ்ட் செக் பண்ணிட்டு தான் இன்வெஸ்ட்டே பண்ணணும். ஓகேவா? நான் ஒரு 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 லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்பில் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஜஸ்ட் இது எக்ஸாம்பிள் பர்பஸ் மட்டும் தான். நான் ஷேர்ஸ் ரெக்கமெண்ட், பை அண்ட் செல் ரெக்கமெண்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி போவோம். ஓகேவா? நம்ம வந்து ஃபேமஸ் கம்பெனி போவோம். ஓகே, நம்மளுக்கு தெரிஞ்ச கம்பெனி. ஓகே, ஜஸ்ட் பாருங்க. அப்போ ஐடிசி கம்பெனி எடுத்துப்போம். அந்த ஐடிசி கம்பெனி என்னது, லார்ஜ் கேப்பா, மிட் கேப்பா, ஸ்மால் கேப்பா? இங்கே பாருங்க, இது என்னது, லார்ஜ் கேப். ஓகே, 3,82,657 கோடியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது பொறுத்தது லார்ஜ் கேப். ஓகேவா? அடுத்து ஒரு மிட் கேப் கம்பெனி பார்ப்போம். ஓகேவா? இப்போ நாட்கோ ஃபார்மா. ஓகேவா? எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஸ்டாக் மட்டும் நான் சொல்கிறேன், ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான் ஷோ பண்ணுறேன் தவிர இதை நான் பை அண்ட் செல் ரெக்கமெண்ட் கிடையாது கிடையாது. ஓகே, இப்போ நாட்கோ ஃபார்மா போயிருப்போம். அந்த நாட்கோ ஃபார்மாவில் மார்க்கெட் கேப் எவ்வளோ இருக்கு, 14,839 கோடி. ஸோ இப்போ இந்த கம்பெனியை வந்து லார்ஜ் கேப்பா, மிட் கேப்பா? இந்த கம்பெனி ஒரு மிட் கேப் கம்பெனி. ஓகே, கரெக்ட். இந்த கம்பெனி ஒரு மிட் கேப் கம்பெனி. ஓகே, ஒரு ஸ்மால் கேப் கம்பெனியில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஜஸ்ட். ஐஓஎல்சிபின்னு ஒரு கம்பெனி இருக்கு. ஓகேவா? ஐஓஎல் கெமிக்கல் அண்ட் ஃபார்மசிட்டிக்கல் லிமிடெட்னு ஒரு கம்பெனி இருக்கு. அந்த மார்க்கெட் கேப், அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் என்ன, 2,249 கோடி இருக்கு. ஸோ இந்த கம்பெனி என்னது, ஸ்மால் கேப். ஓகேவா? ஸோ அந்த கம்பெனியை பொறுத்தவரை நீங்கள் என்ன, மார்க்கெட் கேப்னா என்ன, மார்க்கெட் கேப் என்னென்ன டைப்ஸ் இருக்கு, மார்க்கெட் கேப் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க, ஸோ எப்படி எந்தெந்த மார்க்கெட் கேப்பை இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ ரிட்டர்ன் வரும், எவ்வளோ ரிஸ்க் இருக்கு, ஸோ அது எல்லாமே இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ எனக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜஸ்ட் லைக் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க என்ன பண்ணுறேங்க, எனக்கு ஒரு ஒரு 3 ஸ்டாக் கம்பெனி நீங்களே கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு, இது லார்ஜ் கேப், இது மிட் கேப், ஸ்மால் கேப், எவ்வளோ மார்க்கெட் கேப்ல இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து சொல்லுங்க. ஓகேவா? அப்போதான் எனக்கு நெக்ஸ்ட் டைம் வீடியோ போகிறப்ப எனக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, எல்லாரும் பார்க்குறாங்க, எல்லாரும் வந்து ஆர்வமாக இருக்காங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் நெக்ஸ்ட் ஒரு போடுவோம் சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுவேன். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அண்ட் ஆல்சோ ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்கலாம், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, யா, பை ஃப்ரெண்ட்ஸ்.